ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் கூட இருக்குது. இதுலேயே பார்ட் டைமும் இருக்குது, ஃபுல் டைமும் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் இந்த ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கூட இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸும் இருக்குது, ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எது சூட்டபிளோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பேங்கிங் வாய்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பர்சன்ஸ் வந்து லோன் ப்ராசஸிங் அந்த மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃப்ரெஷர்ஸ் கேன் அப்ளை அப்படின்னு சொல்லி அவங்களும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 19, மேக்ஸிமம் வந்து 30 வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லீட் ஜென்ரேஷன், கஸ்டமர் சர்வீஸ், சிஆர்எம், அப்புறம் வந்து அவுட்பவுண்ட் கால்ஸ் ஹேண்ட்லிங், லோன் ப்ராசஸ் அண்ட் டெலிகாலிங், டாக்குமெண்ட்ஸ் கலெக்ஷன் அண்ட் ஹேண்ட்லிங். ஸோ இந்த மாதிரி நிறைய ஜாப் வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த ஆஃபீஸோட புது பிரான்ச் வந்து வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட வந்து ஓப்பன் பண்ணுறதா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிரான்ச்சுக்காக இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டைம், பார்ட் டைம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ ஃபுல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து உங்களுக்கு 8,000 பெர் மந்த் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு எனக்கு கொஞ்சம் சேலரி அதிகமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, ஃபுல் டைமாக நீங்கள் இந்த ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேலரி வந்து பார்த்திங்கன்னா 8,000 பெர் மந்த் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து ஒரு மணி நேரத்துக்கு 50 ரூபா. ஸோ 50 ருபீஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்க வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. இதே நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 ருபீஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ இதுவும் ஃப்ரெஷர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறீங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, இந்த ஜாப்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட் டைமாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு 50 ருபீஸும், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு 30 ருபீஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டீட்டெயில்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரியான வேலையெல்லாம் இருக்குது. அது நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான சேலரியெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறமா அவங்க வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ 1-to-1 ஃபேஸ் டு ஃபேஸ் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆனதுக்கப்புறமா அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு ப்ராசஸில் உங்களை வந்து ஜாபில் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ பர்டிகுலராக இந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலை. ஸோ நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறமா உங்களை வந்து எந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் வந்து சூட்டபுளாக இருக்கீங்களோ அந்த ப்ராசஸ்க்கு அவங்க வந்து போட்டுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 4 days வந்து ட்ரைனிங் அவங்களோட ஆஃபீஸ் ப்ரமிசஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்ட் டைம், ஃபுல் டைம் எந்த ஜாபாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அவங்களோட ஆஃபீஸில் ஒரு 4 நாள் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 25 மணி நேரம் நீங்கள் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. எக்ஸ்பெக்டட் ஹவர்ஸில் நாட் லெஸ் தென் 25 per week அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ 1 வீக்குக்கு 25 மணி நேரம் நீங்கள் வந்து வேலை பார்க்கணும். பெனிஃபிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன் ரீஇம்பர்ஸ்மெண்ட், இன்டர்நெட் ரீஇம்பர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிஎஃப், அப்புறம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஷெட்யூலில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டே ஷிஃப்ட்டு. ஸோ மண்டே டு ஃப்ரைடே தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. சாட்டர்டே சண்டே வந்து லீவு, வீக்கெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. லாங்குவேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2மே வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளி ஹையரில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதில் போய்ட்டு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸ்பீக் வித் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இந்த நம்பருக்கு வந்து அவங்க வந்து டைரக்ட் கால்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாப் வந்து யார் ஹையர் பண்ணுறாங்கன்னா ஃப்ரிசா ப்ரோக்கரேஜ் பிரைவேட் லிமிடெட், வடபழனி, சென்னை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த வெப்சைட் லிங்க்கில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்படி அப்ளை பண்ண முடியலைன்னா அவங்க ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டு பாருங்கள். அவங்க வந்து டைரக்ட் கால்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாபோட டீட்டெயில்ஸை ஒரு தடவை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஜாப் ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒன்று டேரெக்டாக அப்ளை பண்ணி பாருங்கள். சப்போஸ் அப்ளை பண்ண முடியலன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.